ஹலோ! எங்க வீட்ல தீபாவளி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பாக்கு தான் பண்ண போறேன். ஸோ, அதுக்கு வந்து இந்த இந்த பாத்திர அளவு தான் நான் எடுத்துக்க போறேன். ஸோ, இந்த பாத்திர அளவுக்கு வந்து 1 கப்பு வந்து கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதில ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சலிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. நீங்க அந்த சுகர் சிரப்ல வச்சு கிளறும்போது உங்களுக்கு லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ, அதனால இந்த அளவுக்கு வந்து இந்த கப் அளவுக்கு 1 கப்பு வந்து கடலை மாவு வந்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே கப் அளவுக்கு 1 1/4 கப்பு. இதே கப் அளவு வந்து 1 1/4க்கு சுகர் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து சிறப்பா இப்ப மாத்தணும். அதே மாரி இது நெய். 1 கப்பு நெய். ஸோ இத வந்து பண்ணி முடிச்சு இதில தான் போட போறேன். இந்த லோஃப் அந்த பிரெட் லோஃப் டின்ல தான் போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்து ஒரு நம்ம இரும்பு பாத்திரத்தில வந்து அந்த 1 1/4 கப்பு சுகர வந்து கொஞ்சம் தண்ணி முழுகுற அளவுக்கு தண்ணி. இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்து நம்ம சிறப்பா பண்ணிக்கணும். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு சிரப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக கரைஞ்சி அந்த ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அந்த கம்பி பதம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் கரண்டிலேருந்து ஊற்றும்போது கடைசியாக விழுறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு நூல் மாதிரி வரணும். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி சர்க்கரை வந்து கிளியராக ஆன பின்னாடி, அந்த தண்ணி வந்து கிளியராக ஆன பின்னாடி இந்த மாதிரி கரண்டி பின்னாடி இருந்து ஊற்றுனீங்கன்னா கடைசி இது வந்து அது மாதிரி ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் அந்த மெட்டல் விஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் கரண்டி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ லம்ப்ஸ் கட்டி கட்டி எல்லாம் வராது. ஆனால் நீங்கள் இதை கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சுகர் சிரப்பில் வந்து அந்த கடலை மாவு வந்து குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு மாதிரி கெட்டி ஆக ஆக அது குக் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் அப்பப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா, நீங்க கை விடாம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த கடலை மாவோட இந்த பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெய்ய ஆட் பண்ணணும். ஸோ அதனால கை விடாம இத கலறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த மாரி நல்ல ரவுண்டா ஒரு இரும்பு பாத்திரம் கிடைச்சதுன்னா, ஈஸி. நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்க. நான்ஸ்டிக்ல இத யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க வுட்டன் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். நீங்க பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த கடலை மாவோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அது கலர் சேஞ்ச் ஆயிட்டே வருது. ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்து நான் வந்து நெய் ஊத்திட போறேன். இந்த 1 கப் நெய் அளவுக்கு எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா? அதுல ஒரு 1/2 ஊத்தலாம்.
ஸோ இது வந்து ஒரு மாதிரி சுருள வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பபுள் ஆகிட்டே வருது. நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ தான் அந்த லேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக. அந்த நெய்யெல்லாம் வந்து அந்த கடலை மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும். நான் அன்சால்டட் பட்டர் வச்சு தான் நெய் காசி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுடலாம். தீபாவளினாலே ஸ்வீட்டை கொடுத்து கொண்டாடணும். அதனால் இது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்த்து தான் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து பண்ணி முடித்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன் நான். இதுக்கு வந்து நீங்கள் மெல்ட் பண்ண நெய்யை தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங்காக விழுது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல நெய்யில், இந்த லோஃப் டீனில் இதில் கொட்டிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் போட்டுறேன். ஸோ வானொலி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால் என்னால் தூக்க முடியல. அதனால் இப்படி கரண்டியில் போட்டுறேன். நீங்கள் தட்டில் கூட நெய்யில் வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு தட்டில் கூட ஊற்றி வைக்கலாம். ஸோ இது ஆறினோடனே எடுத்து பார்த்தீங்கன்னா இது போட்டுடலாம். க்யூப்ஸாக போட்டுடலாம். நல்ல அந்த மைசூர் பாக்கு வாசனை வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இது ஆறினோடனே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேன் குழல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கப் அளவு, இந்த மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த கப் அளவுக்கு நான் ஒரு கப்பு அரிசி மாவும் 1/4 கப்பு வந்து வறுத்து அரைச்ச சலிச்ச உளுந்து மாவு, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு வந்து உளுந்து மாவு வறுத்து அரைச்சது. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இதை வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வந்து நம்ம கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து அதோட பிசைய போகிறோம். அது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எள்ளு ஆட் பண்ண போகிறோம், கருப்பு எள்ளு. இது வந்து நான் அந்த எண்ணெயில் பொரியும் போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த வார்ம் வாட்டர் பார்த்திங்கன்னா அதை கலந்துட்டு இந்த சால்ட்டு நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஸோ மாவு ரெடி பண்ணிட்டோம். இந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். ஸோ இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ஊறணும். ஸோ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு சிலிண்டராக பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ இந்த முறுக்கு குழாயில் வந்து கொஞ்சம் நெய்யை தடவி இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ போட்டுடலாம் நம்ம தேன் குழலை. ஸோ நம்ம மைசூர் பாக் வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து கட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி. சில டெக்னிக்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பர் மைசூர் பாக்கு ரெடி தீபாவளிக்கு. சூப்பர் மைசூர் பாக்கும் தேன் குழலும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. ஹாப்பி தீபாவளி.